கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மத்தேயு 13:30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஆமேன். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய களைகளும் கோதுமையும் பற்றிய உவமையின் ஒரு பகுதி ஆகும். இவ்வசனம் கடைசி நீதிக்குரிய ஒரு முக்கிய விளக்கத்தை அளிக்கிறது. அது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர் விட்டபோது களைகளும் காணப்பட்டன. பணியாளர்கள் தோட்டக்காரரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்ந்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென்று கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இந்த உவமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களை குறித்து தியானிப்போம். இங்கே களைகள் பாவிகளையும் தேவன் அல்லது கிறிஸ்துவின் திட்டத்திற்கு எதிராக வாழுபவர்களையும் குறிக்கிறது. கோதுமை என்பது நீதிமான்கள் மற்றும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்களை குறிக்கிறது. அறுப்பு காலம் என்பது கடைசி நீதியை குறிக்கிறது. இது தேவன் நியாயம் தீர்ப்பதற்கான காலமாகும். அறுப்பாளர்கள் தேவ தூதர்கள். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள் என்று மிக தெளிவாக கூறப்பட்டிருப்பதை இந்த அதிகாரத்தின் 38-39 வசனங்களில் வாசிக்கிறோம். முதலில் களைகளை பிடுங்குதல். பாவிகள் அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்கு பொருந்தாதவர்களை அடையாளம் காண்பது மற்றும் அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படுவது. இங்கே சுட்டெரிக்குதல் என்றால் நித்திய தண்டனையை அல்லது நரகத்தை குறிப்பதாகும். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாய் இருக்கும். அடுத்தது, கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்தல். தேவனுடைய ஜனங்கள் நீதியின் ஊடாக தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்க வருவார்கள். களஞ்சியம் என்பது தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையின் மூலம் ஒரு ஆழ்ந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, தேவனுடைய நீதி. தேவன் அனைவரையும் நியாயமாக தீர்ப்பார். இந்த உலகில் நீதிமான்களும் பாவிகளும் சேர்ந்து வாழ்கிறார்கள். ஆனால் கடைசி நாளில் தேவன் அவர்களை பிரிப்பார். இரண்டாவது, காத்திருக்கும் காலம். தேவன் அனைவருக்கும்
மனம் திருந்தி அவரிடத்தில் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பை அளிக்கிறார். அதற்கு பிறகே நீதியின் நாள் வரும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தமது 2 நிருபம் 3 அதிகாரத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். 3வது, நீதிமான்களின் நம்பிக்கை. கோதுமையாக இருப்பவர்கள், அதாவது தேவனுடைய பார்வையில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்பவர்கள் கடைசி நாளில் தேவனுடைய மகிமையை பெறுவர். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல் பிரகாசிப்பார்கள். பயிர் முதிர்ந்தது, அரிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள், ஆலை நிரம்பியிருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாதகம் பெரியது என்று யோவேல் தீர்க்கதரிசியும் நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி வருவதையும் பாவிகள் அழிக்கப்பட போவது உறுதி என்பதையும் மிக தெளிவாக கூறுவதை யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3 அதிகாரம் 13 நாம் வாசிக்கிறோம். அந்த அதிகாரம் முழுவதுமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்று யோவேல் தீர்க்கதரிசி வாக்களிக்கிறார். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்பதை நமக்கு தினம்தோறும் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். அனைவரும் மனம் திரும்பி அவரிடத்தில் வர வேண்டும் என்பதற்காகவே பொறுமையோடு காத்திருக்கிறார். இதை அறிந்த நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்னும் களையாகவே பாவிகளாகவே இருந்து அறுப்பு காலத்தில் அறுத்து எடுக்கப்பட்டு எரிகிற அக்கினியில் வீசி எறியப்பட போகிறோமா? அல்லது நல்ல விதையாக, நல்ல பயிராக, கோதுமையாக, நீதிமான்களாக வளர்ந்து அறுவடை நாளில் நற்கோதுமையை தேவனுடைய களஞ்சியத்தில், அதாவது அவருடைய பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்பட போகிறவர்களாக இருக்கிறோமா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். தேவனுக்குகந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.